வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம செம்ம க்ரீமியாக சாஃப்டாக மெல்ட் ஆகிற மாதிரி பன்னீர் மலாய் கோஃப்தா ரெசிபியை தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு ரிச் ராயல் டிஷ். ரெஸ்டாரண்ட்டில் வந்தால் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவோமா இல்லையா? ஆனால் அதை வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். இந்த மலாய் கோஃப்தா பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதை நீங்கள் கிரேவியில் போடும் போது அந்த கிரேவி அப்சர்வ் ஆகும் போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மலாய் கோஃப்தா வீட்டிலேயே சூப்பராக ட்ரை பண்ணலாங்க. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க லெட் ஸ்டார்ட் குக்கிங். இன்றைக்கி 2 லிட்டர் பாலில் வீட்டிலேயே பன்னீர் செஞ்சு எடுத்துக்கினாங்க. அதுக்கு பால் நல்லா கொஞ்சம் பால் சூடானா போதும், அது பொங்கி வரணும். இல்லை சூடாகும் போதே இன்றைக்கி நான் 2 லிட்டர் பாலுக்கு வினிகரை நீங்கள் ஒரே இடத்துலையே ஊற்றாமல் சுற்றி ஊற்றுனீங்கன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரு நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே பன்னீர் வந்துடுச்சு. தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் வந்துடுச்சு. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு பூண்டு, அப்புறம் வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு 5-6 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது கிரேவிக்கு இப்போக்கி 2 லிட்டர் பன்னீரில் மலாய் கோஃப்தா செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் கிரேவி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 பெரிய வெங்காயம் 4 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இப்போ 4 தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா எல்லாமே ஃப்ரை ஆன அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி சுண்டுன அப்புறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கோஃப்தா ரெடி பண்ணுறதுக்கு நான் பன்னீர் ரெடி பண்ணது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இதை என்ன பண்ணுங்கள், கேரட் துருவரில் சின்ன துருவரில் இருக்கவங்கள அதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதுக்கு உருளைக்கிழங்கு தேவைப்படும். நான் இன்றைக்கி ஒரு 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த பாயில் பண்ண உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருங்க. இப்போ கிரேவி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க. திரும்ப ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஒரு லவங்கம் 4 பட்டை 2 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைசி கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த எண்ணெயிலே 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுட்ரு, கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அரைச்சி வச்சிங்க கிரேவியில் அந்த கிரேவியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலாரி விட்டுக்கோங்க. என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க கோஃப்தா பண்ணுறதுக்கு. இதில் நான் பன்னீரும் உருளைக்கிழங்கும் துருவி எடுத்துட்டேன். இதில் சில்லி பவுட்ரு, பெப்பரு, உப்பு இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட மைதா கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிவிட்டு கையிலையும் கொஞ்சம் மைதா தொட்டுக்கோங்க. தொட்டு ரவுண்ட் பண்ணி திரும்ப மைதாவில் ஒரு கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி இன்றைக்கி நான் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒழுங்காக இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணலன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது எல்லாம் பிரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டஃபிங்கை நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு கையில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. சாஃப்டாக தேய்ச்சி ரவுண்ட் பண்ணி மைதாவில் ஒரு டிப் போல் இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காய வைக்கிறேன். எண்ணெய் காஞ்ச அப்புறம் அந்த ரவுண்ட் பண்ணி ரெடி பண்ண பால்ஸ் எல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மேலே ஃப்ரை ஆகிடும், அப்புறம் உள்ளே அப்படியே இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் வெந்த அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்புங்க. ஆனால் அது உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். ஸோ அதனால் பொறுமையாக நல்லா ப்ரௌன் கலரில் வெந்த அப்புறம் இங்கே பாருங்கள், நல்லா வெந்த அப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங்கே உடையாது, நல்லா இருக்கும். பார்க்கவும் உங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ அந்த கிரேவி இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பார்க்கும்போதே செம டேஸ்ட்டாக இருக்குது. எந்த பால்ஸும் எனக்கு வெளியில் வரலங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ கிரேவி ஒரு 15 மினிட்ஸ் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்ச அப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பால்ஸை எடுத்து கிரேவியில் அப்படியே போட்டுக்கோங்க. க்ரீம் வேணும்னா நீங்கள் மேலே க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீம்லாம் எதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க, எனக்கு இதுவே டேஸ்டியாக இருந்ததுனால நான் எதுவும் ஆட் பண்ணிட்டேன்.
இன்றைக்கி நான் செஞ்சு வச்ச எல்லா பன்னீர் கோஃப்தாவும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் ட்ரைலே சூப்பராக செஞ்சுருக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இதுக்கு நான் கூட சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் வீட்லேயே ஈஸியாக இந்த மாதிரி மலாய் கோஃப்தா ரெடி பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் இந்த மலாய் கோஃப்தாக்கு என்ன சைட் டிஷ் சேர்த்து சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் மலாய் கோஃப்தா செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரெசிபி இன்னும் சூப்பரான டேஸ்ட்டுக்கு வர உங்களுக்கு எதனா சீக்ரெட் இன்கிரீடியன்ட் தெரிஞ்சால் அதையும் என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.